இருக்குது இது கீழே இருக்குது இங்க வராதுல தண்ணி வந்து மேல பாத்ரூம் தண்ணி டூ பாத்ரூம் மட்டும் சொல்லுங்க நப்பித்தான் வச்சிருப்போம் ஊத்தும் போது அது தண்ணி வந்து தெரியல நல்லா கரெக்டா சொல்லுங்க. நீங்க வேலை காலையில் வந்து நின்று பாருங்க என்ன நேரத்தை நடக்குது. பாத்ரூம் தண்ணி செப்டி டேங்க் தண்ணி வருது சார். இங்க அடிக்கலாத சார். இந்த ஓலக்கோட்டையில பூத்து நாத்த உள்ள படுத்திருக்க முடியல. ஊருக்கு தகுந்த மாதிரி நாம உடைக்கக்கூடாது, கட்டையெல்லாம் உடைக்கக்கூடாதுங்க. டிச்சுன்னா அப்படிதான் இருக்குதுங்க. தண்ணி இன்னே போதான் செய்யும். நம்ம மூடி தான் பார்த்துக்கணும். அந்த கல்லெல்லாம் போட்டுருக்காங்க. யாரும் போட்டுருக்காங்க? அந்த வீட்டுல போட்டுக்கிறாங்க. அது மாதிரி நம்ம ஏதாவது கல்லாடி தான் போட்டுக்கணும். நான் இந்த பக்கம் டிச்சே கட்ட வேணாம் சொல்ல, அந்த பக்கம் கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சார். புரிஞ்சுங்க என்ன ரூல்ஸோ அதான் கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்களே, எந்த பக்கம் போடணும்னு சொல்றாங்களோ அவங்க கான்ட்ராக்ட்கார தானே என்ன வருதோ அதான் செய்வாங்க. அவங்க கவுன்சிலர் நிக்கிறாங்கன்னா நம்ம வந்து கேட்டு வாங்கி தான் நல்லதான் பண்ணுவாங்க. யாரும் கெடுதல் பண்ண நினைக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. இதுக்கே ஒண்ணு சொல்லல, உடைக்க கூடாதியா என்ன கொஞ்சம் போட்டுருப்பாங்க. 30 வருஷமா இருக்குது. நான் வந்து நான் வாங்கி தரேன். நான் எத்தனை வருஷமா இருக்குன்னு வச்சீங்க. எங்க ஆத்தா காலத்துல வாங்குற மேச்சல் பட்டா அதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க வாங்க ரோடு போடுங்க. நீங்க ரோடு எங்க ஆத்தா காலத்துல வாங்கின இடம் இது 3வது தலைமுறைங்க. நான் சொல்ற கேளுங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க. நீங்க அங்க ஸ்டேஷனுக்கு நீங்க வாங்க. நீங்க வாங்க. அந்த இது ரோடு போடுறது மறக்க கூடாது. நீ போமா. அது மேல இருக்கிறது வந்து தரிச்சிடும்னு சொன்னாரு. இல்ல தரிச்சிடோட பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கட்டிக்கிட்டு வீட்டை கட்டிக்கிட்டு நம்ம செப்டி டேங்க் தண்ணி, அந்த தண்ணி, இந்த தண்ணி. போய்க்கலாம் 25 பார்த்துக்கலாம். எல்லாம் பார்த்துக்குங்க. எட்டில் கட்சி சூரிய கட்சி போடாதீங்க.
இப்படியே போடு இப்படி பாரு எல்லாத்தையும் காட்டி விட்றேன். அண்ணா நீங்கள் எடுக்காதீங்கண்ணா அண்ணா ஒன்றா அண்ணா நீங்கள் விடுங்க. விட்ட மண்ணை வச்சுங்க இதே பழக்கமாகி போயிடும். அது கல்லை அப்படியே விடுப்பா. ஆ மறுபடி தண்ணி வந்துன்னா டிச்சு தண்ணி வந்துன்னா அடைக்கிறதுக்கு தான் கல்லை விடு. எல்லாம் ஒத்தகாரி பண்ணி விட்டு போனது. இப்போ நான் அழுதுட்டுக்கேன் பார். அவன் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு டிச்சை கட்டை விட்டுட்டு போயிட்டான். நானே டிச்சை கட்டை விடாமல் வச்சுருந்தேன். நான் வண்டிக்கு போயிட்டு வரக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு விட்டு போயிட்டான். வீட்டை விட்டு துரத்துனா சரியாக போகுமா? இல்லை அவனை சொல்லி அவன் வீட்டை விட்டு துரத்து சொல்லுவேன். கட்டு கட்ட எனக்கு என்ன 5 லிட்டர் ஆசிட் ஊற்றுனா டிச்சு காணாமல் போயிட போகுது. 5 லிட்டர் ஆசிட்டு ஊற்றுனா போகுது டிச்சு மட்டமாகிடும். ஒரு 5 லிட்டர் ஆசிட் வாங்கி ஊற்றுட்டா டிச்சு காணாமல் போகுது. இதுலேருந்து ஊற்றுட்டா அப்படியே நெட்டுக்கு அடிச்சுட்டே போயிடும். ஆசிட்டு ஊற்றுட்டா உடனே